அமரர்களை விடுவித்து ஆதி பராசக்திரம் ஞானசக்தி என்ற வேறுபட்டு பெரிய சக்தி தெய்வானே மனமுறிந்து இச்சா சக்தி வள்ளிய மனமுறிவே தனிகாசனத்தில் அமர்ந்துள்ளேன். யானை வரும் பின்னே மணி ஓச்சு வரும் முன்னே என்றபடி நாரத மகாமுனி வந்து கொண்டிருக்கிறார். சற்று கவனித்து பார்ப்போம்.
வருக இசை மேதே வருக இசை பிரமே வருக திரலோக சஞ்சாரியே திசங்கன் செல்வரே வீணாகன வித்தகரே விஷ்ணுவின் பேரனாரே தங்களுடைய வருகையிலே பேரானந்தம் அடைந்தேன். இந்த தைப்பூச திருநாள்ல தங்களை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப நல்லது, சந்தோஷம். ஆக தங்களை நான் வரவேற்கிறேன் ஐயா. தாங்கள் வந்த நோக்கம் இதோ கூறுகிறேன். வழக்கமான நியமனசியலை முடித்துவிட்டு முறைப்படி மும்மூர்த்திகளை தரிசித்து அவருடைய ஆசை பெற்று தங்களை தரிசிக்க வந்து கொண்டிருந்தேன். வருகின்ற வேளையிலே அருகமான கனி ஒன்றை கண்டேன். கண்டது கனி பார்த்தது நாரதமுனி. அதை அடைய வேண்டியது சுப்பிரமணி. ஏற்கனவே கொண்டு வந்தீங்களே ஒரு கனி, கொண்டு வந்த கனியால் கிடைத்தது என்ன? பழம் நீ என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு சிறப்பு ஸ்தலம் என்று கண்டு வந்த கனியினால் அதனை காட்டிலும் ஒரு தனி சிறப்பு அமைய இருக்கின்றது. கனி பெருமையான கனியா? பெருமையில்லாத கனி மாற்றணும். கனிக்கு பெருமை கலக்கிறதா இருக்கு, நிறைய இருக்கு. வரும் பொழுதுலாம் இந்த கனி தானா? கனி பிரியன் கந்தன் அல்லவா? அதனாலே அபிஷேக பிரியா சிவா, அலங்கார பிரியா விஷ்ணு, சோஸ்திர பிரியா சூர்யா, கலக பிரியா நாரதா, கனி பிரியா கந்தா என்பார்கள். ஆக கனிக்குரியவர் தாங்கள் தானே. கனிக்கு ஏதாவது பெருமைகள் இருக்கிறதா? நிறைய இருக்கின்றது. அதனுடைய பெருமை எடுத்து உங்கள் பார்க்கலாம். ஆக கனியினுடைய பெருமைகளை கூற வேண்டும் அப்படி என்றால் பேர் வேற இல்ல, என் ஊர்ல இருக்கு. ஆக கனியினுடைய பெருமைகளை கூற வேண்டும் அப்படி என்றால் கனிக்கும் தேங்கரளி மாங்கனிக்கு தேங்கதலி பங்கனிக்கும் ஏனிக்கும் ஒரு பூங்கனியை கண்டு மனம் ஒரு ஒரு
நிற்கும் தென்கதை மங்கனிக்கு மேலினைக்கு பூமணியை கண்டு மனம் பொறுத்தது அக்கனியை கனவே கணம் என்பது நொடி பொழுது கனி அணைக்கணும். ஆமா, நொடி பொழுதுல கனி அணைக்கலன்னா நொடி பொழுதுல அணைக்கணும். அணைக்கலைன்னு வைங்க, நத்துமா இல்ல அனத்துமா? அணைக்கலைன்னா அனத்தம், அணைச்சிங்கன்னு வைங்களே உங்களை நத்தும். அற்புதமான சக்கரவாக. ஆமா, ஆதிக்குள்ளாதி ஆனந்தே உடனே அரசு கற்பனைக்கு வெளி வந்து அந்த வழியிலே கனியுடைய பெருமை இன்னும் விவரமாக கேட்க வேண்டும். கனியுடைய திராட்சம் கண்டு வந்தது கனியா இல்ல கனி அல்ல கண்ணி தங்களையே எண்ணி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். ஆதியில குறித்தீர்கள் 2 பெண்களுக்கு வாக்கு. அந்த வாக்கின் பிரகாரம் அமுதவள்ளியில் சொல்லக்கூடியவளை தெய்வயானை என்ற பேரோடு நாங்கள் எல்லாம் சேர்ந்து திருப்பரங்குன்றத்தில் பரிசா கொடுத்தோம். அறிவே பார்த்தது இளைய வள்ளி. எனக்காகவே சிவமணிவர் திருவள்ளோக்கால் கருவுருவாக மான்மகளாக பிறந்து மன வேடுவர் தலைவனாக வளர்க்கப்பட்டு வள்ளி. வள்ளியை பாத்தீங்கல்ல? எடுத்து சொன்னீங்களா? வள்ளி என்ன தெரிவித்தார்? மறுத்து விட்டார். உள்ளொன்று வைத்து புறம் கொண்டு பேசுகிறார். உள்ளத்துல நினைக்கிறா, உதட்டளவில் இருக்கிறார். ஆமா, சீக்கிரமாக நான் வள்ளியை தெரிவிக்க வேண்டும். ஆமாம், தாங்கள் திருமணத்துக்கு வர வேண்டும். ஆமா, நீங்கள் வரும்பொழுது என்ன கொண்டு வருவீர்கள்? வருகின்ற பொழுது கையிலே 2 மாலை, நாவிலே பாமாலை, 3 மாலையோட தங்களுடைய திருமணத்துக்கு வந்துருவேன். 3 மாலை. 3 மாலை கொண்டு வரும் தங்களுக்கு எந்தெந்த மரியாதை புகழ் மாலை நான் உங்களுக்கு சூட்டுகின்றேன். நல்லது என்று வாருங்கள். Hello.
எண்ணுவேன். சிற்றூர் தனக்கு சிறந்த நாடு என்று கூறினார்கள். பார்க்கும் பொழுது இந்த இடத்தை பார்த்தோமே இங்கே வாழக்கூடியவர்கள் வேங்கையின் வீரமும் வரிப்புலியின் உருமலும் காளையின் துடிப்பும் விரைந்தோடும் குதிரைவானும் வேகம் கொண்டோடும் மரமடைந்தான் இந்த குறுந்துள்ளம் வர்ணிக்கலாமுங்க. தெரிவித்தாரே நாரத மகாமுனிவர் இங்கே வள்ளி இருப்பதாக சற்று கவனித்து பார்ப்போம். நல்ல சாரீரம், பலமான குரல், இனிமையான காலம், குயிலை கொண்ட குரல், கார்முகனை கொண்ட குழுந்தல், பல பலன் கார வண்டிகளின் விழிகள், முத்துக்கள் கொண்ட பல்வரசை, சிறு இடை, உய்யார் நடை, காவலே கவனம், கையிலே கவனமான கொண்டு வாங்க வர்ணிக்கிறாங்க. இந்த பெண்ணை வர்ணிக்கலாம், வேற எந்த பெண்ணை வர்ணிக்க போறோம்? ஆமா, அலைமகள், தலைமகள், மலைமகள், இந்த மூன்று மகளுக்கு ஒப்பிடலாம். மூன்று தமிழ் தோன்றியது ஒன்றிடமோ மாணவத்து புரண்டோட நிலையில்லா இருமத்திர நீர்மீன்கள் புரண்டோட காலை பொழுதினலே காவியை ஏடடுத்து சோலை குயிலிருந்து சோபித்து பாடுதையா சரவணா. அந்த குழந்தைக்கு பாடணும். அந்த புறத்தில் ஒரு மகாராணி, அந்த புறத்தில் ஒரு மகா